6413வது இலக்கம். அதில் தான் அந்த தலைப்பை ஏன் போட்டார்ன்றதுக்குரிய செய்தி என்ன செய்ய, தலைப்பு அந்த வார்த்தை வரக்கூடிய செய்தியை கொண்டு வரார். என்ன, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா, பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன ஹதீஸ் ஈஸியாக நம்ம ஒரு 2-3 தடவை சொன்னால் ஞாபகம் வச்சுக்கலாம். நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராஹ். இதை நம்ம ஒரு 2-3 தடவை திருப்பி சொன்னோம்னா ஒரு அளவு வச்சோம்னா ஞாபகம் என்ன செஞ்சிடும், அதில் நின்ற போகுது. நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்தா என்னது போதுமானது. சிறு பிள்ளைகளுக்கு நம்ம பாடமாய் கொடுக்குற அதாவது அந்த ஹதீஸ்களில் இதுவைகள் முக்கியமாக இடம்பெறணும். ஏன்னா அவனோட சின்ன வயதிலேருந்து அந்த தர்பியா என்ன செய்யும், பதிஞ்சிட்டு வரும். நம்ம ஹிஃப்துல் முத்தூன் மத்தன்களை ஹதீதுகளை பாடமாக்கி கொடுப்பதில் இது மிக முக்கியம். அவங்களுக்கு சட்ட ரீதியான செய்திகளை பாடமாக்கி கொடுப்பதை விட முதலாவது இதுதான் என்னது மிக முக்கியம் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக 6413வது இலக்கம். இது அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக, ஏற்கனவே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு வழியாக, இது அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. மறுமை வாழ்க்கை என்று வாழ்க்கை கிடையாது. ஃபஅஸ்லிஹில் அன்சார வல் முஹாஜிரா. எனவே அஸ்லிஹ் இஸ்லாஹ், சீர்திருத்து, சரிப்படுத்து, பொருத்தமாக ஆக்கு. அல் அன்சார, அன்சார்களையும், வல் முஹாஜிரா, முஹாஜிர்களையும் பொருத்தமானவர்களாக அவர்களுக்குரிய வாழ்க்கையெல்லாம் என்ன செஞ்சிரு, இஸ்லாஹ் பண்ணிவிடு அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தை என்ன செய்றாங்க சொல்றாங்க. இதோட சம்பந்தப்பட்ட அடுத்த செய்தியை சொல்லிட்டு சொல்றேன். 6414வது இலக்கம், 6414 இலக்கம், 3வது ஹதீஸ். அதுல சஹல் இப்னு சஅத் அஸ்-சாஇதி ரலியல்லாஹு அன்ஹு, சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கந்தக். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கந்தக்கிலே இருந்தோம். அப்படின்னா அகழ்போர், அஹ்ஸாப் அல்லது கந்தக், அஹ்ஸாப் அல்லது கந்தக். இந்த யுத்தத்தில் நம்ம என்ன செய்தோம், இருந்தோம். கந்தக் எந்த யுத்தத்துக்கு சொல்லப்படுதோ அதுக்கு தான் என்னது அஹ்ஸாப் சொல்லப்படுது. ரெண்டு காரணிகளை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக முழு குழுக்களும், குஃபார்களுடைய முழு குழுக்களும் திரண்டு வந்ததுனால அஹ்ஸாப், ஹிஸ்ப், அதனுடைய பன்மை அஹ்ஸாப். கந்தக் என்பது அந்த யுத்தத்தில் வந்து என்னது ஒரு அகழ் என்ன செஞ்சது, தோண்டப்பட்டது, அதனால என்னது அது கந்தக். ரெண்டும் ஒரே யுத்தத்துக்குரிய பேர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கந்தக் யுத்தத்தில், குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கந்தக், கந்தக் யுத்தத்தில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்தோம். வஹுவ யஹ்ஃபிர், ஹுஃப்ரான்றது குழி, வஹுவ யஹ்ஃபிர், அவர் என்ன செஞ்சார், அந்த தோண்டுதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் ஈடுபட்டார். அப்படி ஈடுபட்டு கொண்டு வனஹ்னு நன்குலு துராப், நாங்க மண்ணை சுமந்து கொண்டு இருந்தோம், நாங்க மண்ணை நக்கல் பண்ணிக்கொண்டு இருந்தோம். வனஹ்னு நன்குலு துராப், மண்ணை நாங்க ரசூலாங்க தோன்றவங்க லிஸ்ட்ல ரசூலாங்க இருக்கிறாங்க, மண்ணை சுமந்து போறவங்களோட லிஸ்ட்ல நாங்க இருக்கிறோம். இந்த மாதிரி வேலை என்ன செய்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை பார்க்குறாங்க. அதில் அதாவது இந்த மாதிரி நபித்தோழர்களே இறங்கி வேலை செய்கிறாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வாழ்க்கை என்றது இதெல்லாம் வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை என்னது கிடையாது. ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா. எனவே அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் பாவங்களை மன்னிப்பாயாக, அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த இடம் இருக்கு தானே, அது வந்து இருப்பு. யா அஹ்ல யத்ரிப் லா முகாம லக்கும் ஃபர்ஜிஉ. முனாஃபிகீங்க என்ன சொன்னாங்களா, யா அஹ்ல யத்ரிப், மதீனாவாசிகளே இனி முடிஞ்சுது போங்க அப்படின்ட்டாங்க. இனி உங்களோட வாழ்க்கை மதீனால முடிஞ்சது, தப்பி போய் விடுங்கள் அப்படி என்று முனாஃபிக்குகள் சொல்லக்கூடிய நிலையில் தான் அந்த மதீனா என்ன செஞ்சது, சுற்றி வளைக்கப்பட்டது. அதுல குழி தோண்டி கொண்டிருக்கிற நேரத்தில், அகல் தோண்டி கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. வாழ்க்கை என்பது இந்த வாழ்க்கை அல்ல, அது மறுமை வாழ்க்கை தான். அது ரசூலுல்லாஹ் சொல்ற நேரத்தில் நபித்தோட உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு உரம் ஒன்று வருமா இல்லையா. ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்டார்கள். இதுல இதை கொஞ்சம் விரிவாக சஹீஹுல் புகாரியில் இதே செய்தி 2835வது இலக்கத்தில் வருது. வேறொரு இடத்துல 2835வது இலக்கத்தில் வருகிறது. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜஅலல் முஹாஜிரூன் வல் அன்சார், முஹாஜிர்களும் அன்சார்களும் யஹ்ஃபிரூனல் கந்தக், அகலை என்ன செய்தார்கள், தோண்டிக் கொண்டிருந்தார்கள். ஹவுலல் மதீனா, மதீனாவுக்கு சூழ அப்படி என்ன செய்தாங்க, தோண்டி ஒரு பகுதியை தான் என்ன செஞ்சாங்க, தோண்டி கொண்டிருந்தார்கள். ஒயன் குலூன துராப அலா முத்தூனிஹிம், தங்களோட முதுகுகளில் சுமந்து கொண்டு மண்ணை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அள்ளிட்டு போயிருந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹு போன நிறைய நபித்தோழர்கள் இந்த வேலை செய்து கொண்டிருந்தாங்க. ஒய கூலுன, அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள், இந்த டயர்டு போவதற்கும் உள்ளத்தில் உள்ள கவலை, கவலையோட வேலை செய்ய வேண்டிய, கவலை வந்தால் மனிதன் செஞ்சிருவான்,
சோர்வா உட்கார்ந்துருவான். இப்போ பிரச்சனைக்கு மத்தியிலும் கவலைக்கு மத்தியிலும் அவங்க பெரிய வேலையை ஒன்று செய்ய வேண்டியிருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க சுமந்து கொண்டு போகிற நேரத்தில் வயக்கூலூன் நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதன் அலல் இஸ்லாமி மா பகீனா அபதன். எப்படி? நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதன் அலல் இஸ்லாமி மா பகீனா அபதன். நஹ்னுல்லதி பாயஉ முஹம்மதன், நாங்கள் தான் முஹம்மதுக்கு பையத்து செய்தவர்கள், நாங்கள் உயிரோடு வாழும் காலமெல்லாம் இஸ்லாத்திலே இருப்போம் என்று, நாங்கள் உயிரோடு வாழும் காலமெல்லாம் இஸ்லாத்திலே இருப்போம் என்று முஹம்மதுக்கு நாங்கள் பையத்து செய்தவர்கள். வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜீபுஹும், அப்படி சொல்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் பதில் சொல்வார்கள். இது அவங்க சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? பதில் சொல்வார்கள். வயகூல் அல்லாஹும்ம இன்னஹு லா கைர இல்லா கைருல் ஆখিরা ஃபபாரிக் ஃபில் அன்சாரி வல் முஹாஜிரா. அல்லாஹும்ம இன்னஹு லா கைர இல்லா கைருல் ஆখিরা, மறுமை நாளுடைய நலவை தவிர நலவென்ற ஒன்று கிடையாது யா அல்லாஹ், அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் பரக்கத்து செய் அப்படின்றாங்க. இப்போ அஸ்லிஹ், இஸ்லாஹ் செய், அவர்களை சீர்படுத்து. இரண்டாவது ஃபக்ஃபிர், பாவங்களை மன்னி. ஃபபாரிக், பரக்கத்து செய். 3 வார்த்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. பாருங்க அடுத்த வார்த்தை எப்படி என்று சொன்னால், அதாவது 2837வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அந்த கவிதைக்காக நான் சொல்கிறேன். அதாவது இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சுமந்து கொண்டு போகிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி மண் சுமந்து கொண்டு போகிற நேரத்தில் வகது வார துராபு பயாத பத்னிஹி, நபி அவர்களுடைய வயிற்றின் வெள்ளையை அப்படியே மண் மறைச்சிருந்தது. அவ்வளவுக்கு என்னது மண் படிந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், இருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌலா அன்த மஹ்ததைனா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லௌலா அன்த மஹ்ததைனா, அல்லாஹ்வை பார்த்து, அல்லாஹ்வை நோக்கி, லௌலா அன்த மஹ்ததைனா, நீ இல்லை என்றால் எங்களுக்கு நேர்வழி இல்லை, நீ இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு நேர்வழி இல்லை. வலா தசத்தக்னா, நாங்கள் தர்மம் செய்து, நீ எனக்கு நேர்வழி காட்டலைன்னு வைங்க, நம்ம நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். வலா தசத்தக்னா, நாங்கள் தர்மம் செய்திருக்க மாட்டோம். வலா ஸல்லைனா, நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம். ஃபஅன்ஸில் ஸகீனத்தன் அலைனா, எங்கள் மீது சகீனா, அமைதியை இறக்கி வை. வஸப்பித்தில் அக்தாம இன் லாகைனா, எதிரிகளை சந்தித்தால் தப்பித் அக்தாம், எங்கள் கால்களை உறுதிப்படுத்து. இன்னல் உலா கது பகவ் அலைனா இதா அராது ஃபித்னத்தன் அபைனா, அவர்கள் எங்கள் மீது அத்துமீறி வாராங்க, நாங்கள் அந்த ஃபித்னாவுக்கு எதிராக என்ன செய்திருக்கிறோம்? கிளம்பி இருக்கிறோம். அப்படி என்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? இதை படிக்கிறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த மாதிரி என்ன செய்தாங்க? ஒருத்தருக்கு பதில் செய்து கொண்டு இப்படி படிச்சாங்கன்னு என்ன செய்து வருது. இதைத்தான் எடுத்து இமாம் புகாரி தலைப்பா போடுறார். லா ஆயிஷா இல்லா ஆயிஷுல் ஆகிரான் என்ன செய்யறாரு? தலைப்பா போடுறாரு. வெறும் தலைப்பு மட்டுமல்ல, அந்த சூரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற அந்த நேரம் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கை என்ற என்னது, மறுமை வாழ்க்கை என்பது பிராக்டிக்கலாக விளங்கக்கூடிய ஒரு அம்சம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒருவர் தான் இமாம் அபு இஸ்ஹாக் அல் ஹுவைனி, எகிப்தை சேர்ந்தவர். அவர் கொஞ்சம் அரபு துறையிலையும் கொஞ்சம் நல்ல ஈடுபாடு உள்ளவர். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, நாங்கள் இந்த தூதருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அவருக்கு அது ஆகுமானதும் அல்ல. தூதர் என்ற இடத்துலேருந்து அது என்னது, அவருக்கு பொருத்தமானதும் அல்ல அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றார். வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு, வமா யம்பகி லஹு அவருக்கு தெரியாதல்ல, அவருக்கு அது பொருத்தம் இல்லை, அவருக்கு சூட்டான ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அவர் ரசூலுல்லாஹ் இங்கே கவிதை சொல்றாங்க தானே, கவிதை என்ன செய்வாங்கண்டா மீசான் பிரிப்பாங்க, அதுக்குரிய நடை விளங்கிட்டா, அதுக்கு பஹர்ன்னு சொல்லுவாங்க அரபுல. பஹர் 1 2 இந்த பஹர் இந்த பஹர் இந்த பஹர்ன்னு சொல்லி பிரிப்பார்கள் அந்த நடைக்கு. இதுல பாருங்க, இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, நஹ்னுல்லதீன பாயஉ முஹம்மதா அலல் இஸ்லாமி மா பகீனா அபதாவை அந்த ராகத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். நஹ்னுல்லதி பாயஉ அந்த மாதிரி அப்படி ராகத்தை என்ன செய்யலாம், அதாவது அலல் இஸ்லாமி, அப்படி அலல் இஸ்லாமி மா பகீனா அபதா அப்படின்னு நினைச்சு அவங்க உடைப்பார்கள். நமக்கு அந்த கவிதை வசன் தெரியாது விளங்கிட்டா, அதை உடைப்பார்கள். ஆனா இதே வசன்ல தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த 16ல எதுக்கும் பொருந்தாது, உடைச்சிருவாங்க ரசூலுல்லாஹ். அதை முறையா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் சஹாபாக்கள் சொன்னதை என்ன செஞ்சிடும், அந்த அளவுல போட்டீங்கன்னா சரியா வந்துடும், போட்டோன்னு சொன்னா சரியா வந்துடும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது இருக்குதே,
சரியா வராது. அதனால தான் நீங்க பார்க்கலாம், சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் என்ற வார்த்தை வந்து சரியா எல்லா இடத்துலயும் என்ன செய்யுது வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையில 3-4 வார்த்தை என்ன செய்யுது வருது. அப்ப அந்த இடத்துல நஹ்னுல்லதி பாயஉ முஹம்மதன் அலல் இஸ்லாமி மா பகீனா அபதன், அது சரியா வந்துடும். ஆனா ரசூலான இந்த வார்த்தை அல்லாஹும்ம லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா என்ன செய்யாது, அந்த ராகத்தோடு என்ன செய்யாது, ஒத்து வராது. ஒமா அல்லம்னாஹு ஷியர ஒமா யம்பகி லஹு, நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் கிடையாது. அதாவது அருகதையான ஒன்றும் அல்ல என்ற வார்த்தை அந்த இடத்துல என்ன செய்து நிரூபணமாவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த அதாவது அல்லாஹும்ம லா ஐஷா இல்லா ஐஷுல் ஆஹிரா இந்த வார்த்தை கீழே இந்த ஹதீஸை என்ன செய்கிறாரு கொண்டு வருகிறார். அப்ப நம்ம வந்து மறுமை வாழ்க்கை தான் உண்மையா, அதாவது இந்த வாழ்க்கையும் வாழ்க்கை தான். ஆனால் உலகத்திலேயே பொதுவாகவே மனிதனுடைய சிந்தனை என்ன, எதுக்கு நிரந்தரம் இருக்குதோ அதில் தான் அவனோட மனசுல ஈடுபாடும் இருக்கும். அப்படியா இல்லையா? உலக வாழ்க்கையில எதுக்கு நிரந்தரம்னா உலக அளவில் நிரந்தரம். நம்ம உலக வாழ்க்கையில ஏது ஒரு அளவு நிரந்தரமோ அதில் தான் மனிதனுக்கு என்ன செய்யும், ஒரு அளவு ஈடுபாடும் இருக்கும். நம்ம வந்து பொதுவாக அதாவது இப்போ இந்த நாட்டில் வந்து வாழக்கூடிய சகோதரர்களில் நல்ல வசதி படைத்து பெரிய வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு வைங்களேன், அவர்களும் கூட இங்கே சர்வசாதாரணமாக தான் என்ன செய்வாங்க, அவருடைய வீடுகள் இடங்கள்லாம் அப்படி சர்வசாதாரணமாக தான் வச்சுக்கொள்வாங்க. 20 வருஷம் தான் இருந்தாலும் சரி. ஆனால் நாட்டில் என்ன செய்யும், 90% எப்படி இருப்பாங்க, நல்ல வீடு கட்டியா போகிற ஏன்டா அவங்களுக்கு தெரியும் நம்ம 20-25 வருஷம் இங்கே இருந்தாலும் நான் இங்கே நிரந்தரம் இல்லை, நான் இங்கே நிரந்தரம் இல்லை, எனக்கு இந்த உலக அளவில் நான் நிரந்தரம் எங்கே நமது நாட்டில் தான் என்றதை நமது சிந்தனையில் உள்ள விஷயம். அந்த சிந்தனை என்ன செய்யும், அதை ஈடுபாடு கொடுக்க விடாது. இயல்பில் என்ன செய்யாது, ஈடுபாடு கொடுக்க விடாது. அனுமதியே கிடைச்சாலும், இது அனுமதியெல்லாம் நாடுன்னு வைங்க, அனுமதி கிடைச்ச நாடுகள் என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. மனிதனுடைய இயல்பு அப்படித்தான், மனிதருடைய இயல்பு அப்படித்தான் இருக்கும். எனவே ஹுலூத விரும்பக்கூடிய மனிதன், நிரந்தரம் என்கின்ற வாழ்வை விரும்பக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்யணும், வாழ்க்கையிட உலக ரீதியான நிரந்தரங்களை பார்க்காமல் மறுமையோடு ஒப்பிட்டா இது என்னது, எதுவுமே நிரந்தரம் இல்லை என்கின்ற பார்வையோடு பார்க்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் தான் அந்த தலைப்பினது போடப்படுகிறது. அந்த சூரத்தை என்ன செய்யறாங்க இமாம் புகாரி அவர்கள் இதில் இந்த எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம்.